ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் தொடக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்றைக்கு எடுத்த வீடியோனா செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி காலையில் விளையாட்டு போட்டிகள் கயிறு இழுக்கும் போட்டி மிக சிறப்பாக நடந்துச்சுங்க. கயிறு இழுக்கும் போட்டி நிறைவு பெற்றது. அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கான வழுக்கு மரம் ஏறுதல் அந்த போட்டி நடந்துச்சுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஒரு 5 மணி போல், அதாவது உரி அடிக்கிறவங்க அவங்க வரனால அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்காண்டி எல்லோரும் அழகாக கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. பசங்க ஃபுல்லாக ஒரே ஆட்டம் பாட்டத்தோடு தான் வந்துட்டுருக்காங்க. எங்கள் கிராமத்திற்கு கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்கு தாமிரபரணி மண்ணின் மைந்தன் எங்களது உறவு பொட்டல் துறை அவர்கள் வந்திருந்தாருங்க. வந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷங்க. அவரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு கிளம்பிட்டாருங்க. இனி உரியடி விழாவை பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணராக உரியடிப்பவர் பேர் வந்து தம்பி சுரேஷுங்க. உரி கயிறு இழுப்பவர் தம்பி கண்ணனுங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் கிருஷ்ணரை ஓட விட்டுட்டாப்புல. வாங்க நீ உரியடி விழாவை பார்க்கலாம். மணி எத்தனைடி நல்லடா. உரியடி விழா முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி இரவு எங்கள் கிராமத்து குழந்தைகளுடைய நடன நிகழ்ச்சிகள்ங்க. எல்லா குழந்தைகளும் சும்மா சொல்லக்கூடாது, மிக அருமையாக அற்புதமாக ஆடினாங்கங்க. வந்து அவதாரங்களில் 8வது அவதாரமாக கிருஷ்ணர் அவதாரம்ங்க. அவர் வசுதேவர் தேவகிக்கு பிறந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில். எங்கள் கிராமத்தில் 10வது 12வது மார்க் வாங்கின குழந்தைகளுக்கு பரிசு பெருமை சேர்த்துருக்காங்க. இதே மாதிரி தங்களுடைய பிள்ளைகளையும் இந்த மாதிரி வரண்டு ஊட்டி வளங்க. 462 மதிப்பெண் பெற்று நமது ஊர் 2வது மதிப்பெண் பெற்றுலாம். கைதட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. மூன்றாவதாக 458 மார்க் பெற்றுள்ளார்
2 மார்க் எடுத்திருக்காங்க. கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. சோதிக்கப்படுகிறது. இரண்டாவதாக 516 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். பரிசு விழா வழங்கி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி குழந்தைகளுடைய நடன நிகழ்ச்சிங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக சிலம்பம் சுற்றுறாங்க. வாசுகிக்கு கிருஷ்ணரை தன் வயிற்றில் சுமக்கும் பாக்கியமும், வசுதேவருக்கு தலையில் கிருஷ்ணரை சுமந்து செல்லும் பாக்கியமும், அவரை தலையில் நனையாமல் குடையாக ஆதிகேசவனுக்கு கிடைத்த பாக்கியம், கிருஷ்ணரை பாராட்டி சீராட்டி வளர்த்த யசோதாவிற்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வருடம் வருடமும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கிருஷ்ணன் கொடுத்துருக்காருங்க. அப்புறம் என்னங்க, கிருஷ்ண ஜெயந்தி விழா இனிதே நிறைவு பெற்றதுங்க. தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.